ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இன்றைக்கி வந்து ஆட்டுக்கு நான் தண்ணி வைக்க போகிறேன். இன்றைக்கி தண்ணி வச்சு 3 பேர் சண்டை போடுறாங்க இந்த புண்ணாக்கு தண்ணிக்கு. அதனால் அவங்களுக்கு நவுத்தி வச்சுட்டேன். இவங்களுக்கு வந்து இனிமேல் தாலியில் தான் வைக்கணும். இந்த ஆட்டுக்குட்டி, இந்த கன்றுக்குட்டி வந்து ஒரு வருஷம் கன்றுக்குட்டியாக இருக்கும். அதிக பூச்சி இருக்கனால கொஞ்சம் பெருசாக மாட்டேங்குது. இந்த முடியெல்லாம் கொட்ட மாட்டேங்குது. அதனால் மெடிக்கலில் வந்து இத்தனை வருஷம் நம்ம கேட்டோமா பூச்சி மாத்திரை கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து நம்ம போட்டோமாவே பூச்சி இந்த முடியெல்லாம் கொட்டிட்டு கன்றுக்குட்டி பார்க்க கொஞ்சம் சைனிங்காக இருக்கும். நல்லா பருவத்துக்கு வரும்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் இது மாதிரி கன்றுக்குட்டிலாம் இருந்துச்சுன்னா அது எதுவும் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு பிறந்துன்னு சொல்லி மெடிக்கலில் கேட்டிங்களா கன்றுக்குட்டிக்கு இது மாதிரி மாத்திரை கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெறும் வயிற்றில் தான் அதுக்கு காலையில் போடணும். இந்த கன்றுக்குட்டி இன்றைக்கி காலையில் தான் ஊசி போட்டாங்க. இன்றைக்கி ஆடி 18 இல்லை, அதனால் இன்றைக்கி அமாவாசை இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கிறாங்க. அதனால் இன்றைக்கி அமாவாசைனாவே இந்த கன்றுக்குட்டிங்கெல்லாம் கொஞ்சம் பருவத்துக்கு அப்போ தான் வர டைமு. அதனால் இன்றைக்கி வந்து காலையில் ஊசி போட்டு போனாங்க டாக்டரு. அதனால் இது வந்து கொஞ்சம் எந்த இறையுமே போடக்கூடாது. சாயந்தரத்துக்கு மேலே தான் தீனி தண்ணியெல்லாம் வைக்கணும்பாங்க. அப்போ தான் செனை நிற்குன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி வெயில்லையும் கட்டக்கூடாது, நெவல்லே தான் கட்டணும்னு சொல்லுவாங்க ஒரு மாதத்துக்கு. அதுமாதிரி அத்தை என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, நெவல்லே கட்டுறாங்களா வெயில்லேயே. கிளைமேட் மோடமாக தான் இருக்குது. இந்த டைம் நின்றுக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ 3 டைம் போட்டாச்சு ஊசி. இதுக்கு 3 டைம் போட்டுமே நிற்கல. இது 2வது டைம் போட்டு 3வது டைம் இது போட்டிருக்கோம். இந்த டைம் நின்றுக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இவங்க பாருங்கள், அண்ணனும் தங்கச்சியும். இவங்க வந்து இந்த கயிறுலாம் போட்டு கட்டல. இவங்க தன்னை போல் மேய்ஞ்சிட்டு வந்து தன்னை போல் வந்து தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வந்து படுத்துக்குவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.